வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என அனைவருமே பங்கேற்று இருக்கின்றனர். குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் முதல் நாளான இன்று காலை 9:30 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கியது. அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களில் இன்று காலை சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், அதே போல கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய அமைப்பு ரீதியாக 21 மாவட்டங்களுக்கும், மேலும் இன்று மதியம் 3 மணிக்கு மேல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 20 மாவட்டங்களுக்கும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக நாளைக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்றும் நாளையும் ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமானது கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக பூத் கமிட்டி அமைத்து பட்டியலை சமர்ப்பிக்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகள் நிறைவு பெற்று பட்டியல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த பூத் கமிட்டி பட்டியல் நிறைவு பெற்றிருப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களிலும் இன்னும் பூத் கமிட்டி பணிகள் நிறைவடையாத நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களோடு இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டும் இல்லாமல் அதிமுகவை பொறுத்தவரை 2வது எதிர்கட்சியாக ஒரு வலுவான கட்சியாக தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை வாக்குகளை எவ்வாறு சேகரிப்பது என்பது தொடர்பாக முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது.